தனித்தனியாக சபையாராக சேர்ந்து வசனத்தை வாசிக்கலாமா? ஏதோமில் தானியங்களை வைத்தான். ம், ஏதோம் எங்கும் அவன் தானியங்களை வைத்ததினாலே ம். ஏதோமியர் எல்லாரும் தாவீதை செவித்தார்கள். தாவீது போன எல்லா இடத்திலும் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். ஸ்தோத்திரம். வேதம் அழகா தாவீதை குறித்து, தாவீதுக்கு கர்த்தர் செய்த காரியங்களை குறித்து நமக்கு அழகாய் உணர்த்துகிறது. என்ன காரியம் என்றால், தாவீது யுத்தத்திற்கு புறப்பட்டு போன எல்லா இடத்திலும் தாவீதுக்கு கர்த்தர் இரக்கம் காண்பித்தார் என்பதை வேதம் நமக்கு தெளிவாக போதிக்கிறது, தெளிவாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஏன்னா இந்த நான் 8ஆம் அதிகாரம் முழுவதையும் பார்க்கும் பொழுது அநேக இடத்துக்கு தாவீது யுத்தத்துக்கு போவார். ஒரு ராஜ்யம் 2 ராஜ்யம் இல்ல, பல ராஜ்யத்துக்கு அவர் யுத்தத்துக்கு போவார். போன எல்லா இடத்திலும் அவர் ஜெயித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எந்த ஒரு இடத்திலேயுமே அவர் தன்னுடைய தோல்வி அவர் என்ன பண்ணல, பதிவு செய்யல. மலை தேசம் சொல்லப்படக்கூடிய அந்த தேசத்துல தாவீது வெற்றி அடைந்தாரு. நாடுகள் கடல் கடந்து அல்லது மலை கடந்து போகக்கூடிய இடங்களிலும் தாவீது வெற்றி அடைந்தாரு. அவர் யுத்தத்திற்கு போக வேண்டும் என்று சொல்லி எந்தெந்த ஜாதியார் மேல் அவர் யுத்தத்திற்கு போனாரோ அத்தனை பேரிடத்திலும் அவர் வெற்றி அடைய காரணம் என்னவென்றால், கர்த்தர் அவனை காப்பாற்றினார். கர்த்தர் அவனை காப்பாற்றினார். அப்படியே அப்போஸ்தலர் நிருபத்தை திருப்பிக் கொள்ளுங்க. 13ஆம் அதிகாரத்துல 22வது வசனத்தை வாசிக்கலாமா? ஏன் கர்த்தர் தாவீதை காப்பாற்றினார் என்று நாம் தெரிந்து கொள்ளணும்ல. அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரத்தின் 22வது வசனத்தை வாசிக்கலாமா? தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன். எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியும் கொடுத்தார். யார் யாரை குறித்து சாட்சி கொடுக்கிறா? கர்த்தர் தாவீதை குறித்து சாட்சி கொடுக்கிறார். என்ன சாட்சி கொடுக்கிறாரு? எனக்கு சித்தமானவைகளை அவன் என்ன பண்ணுவான்? செய்வான். அப்ப தாவீது 2 சாமுவேல் 8ஆம் அதிகாரத்துல யுத்தம் பண்ணதெல்லாம் யாருடைய சித்தத்தின்படி யுத்தம் பண்ணாரு? அப்ப நாம் சண்டை போட்ட கூட யாருடைய சித்தத்தின்படி சண்டை போடணும்? நம்ம இஷ்டப்படி நம்ம சண்டை கூட போட நமக்கு அனுமதி கொடுக்கல. ஒரு சண்டையா இருந்தா கூட அந்த சண்டை கர்த்தருடைய சித்தத்தின்படி நடக்குமானால் அதுல அந்த யுத்தத்தில் வெற்றி நம்ம என்ன பண்ண முடியும்? பார்க்க முடியும். அந்த யுத்தத்தில் ஒரு சமாதானத்தை நம்ம என்ன பண்ண முடியும்? பார்க்க முடியும். நம்ம கண்ணை மூடிக்கிட்டு நம்ம போற இடத்தெல்லாம் கர்த்தர் நம்மளை காப்பாத்துவாருன்னு நம்ம வாயை விட்டுட்டு போனா என்ன ஆகும்? நமக்கு வெற்றி கிடைக்காது, நமக்கு சமாதானம் கிடைக்காது, நமக்கு ஒரு நல்ல அறிவுரையானது கிடைக்காது. அப்ப தாவீது அவர் போன எல்லா இடத்திலும் பார்க்கும் பொழுது கர்த்தர் அவனை அனுப்பினபடியினால் இந்த இடத்திற்கு போக வேண்டும், இந்த யுத்தத்தை செய்ய வேண்டும், இந்த மனுஷனை முறியடிக்க வேண்டும் என்று கர்த்தருடைய இருதயத்தில் சித்தம் இருந்தபடியினால் அந்த சித்தத்தை தாவீது செய்தபடியினால் தாவீதை கர்த்தர் காப்பாற்றினார். அப்ப நம்மை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில இந்த மாதத்துல கர்த்தர் நம்மை காப்பாற்ற வேண்டும் என்றால் நாம் அநேக இடங்களுக்கு போவோம், வருவோம், பேசுவோம். நாம் போகிற இடம் அவர் சித்தத்தின்படி இருக்குமானால், நாம் சந்திக்கிற மனுஷர்கள் அவருடைய சித்தத்தின்படி இருப்பார்களானால், நாம் பேசுகிற வார்த்தையுடைய சித்தத்தின்படி இருக்குமானால், நாம் செய்கிற செயல்களுடைய சித்தத்தின்படி இருக்குமானால் கர்த்தர் நம்மையும் காப்பாற்றுவார். நாம் எந்த இடத்துக்கு போனாலும், எவ்வளவு தொலைதூரத்துக்கு போனாலும் கர்த்தர் நம்மை காப்பாற்றி நமக்கு ஜெயத்தை கொடுத்து நம்மை தொடர்ந்து நடத்துவதற்கு அவர் உண்மை உள்ளவராக என்ன பண்ணுகிறார்? இருக்கிறார். அப்ப தாவீதை கர்த்தர் காப்பாற்றுவதற்கு காரணம் அவர் முழுக்க முழுக்க கர்த்தருடைய சித்தத்தை மாத்திரம் செய்யக்கூடியதான ஒரு நல்ல தேவ மனிதனாக தாவீது இருந்தபடியினால் தாவீதை கர்த்தர் போன எல்லா இடத்திலும் காப்பாற்றி நடத்தி வந்தார். அதே சங்கீதங்களின் புஸ்தகத்தில் 33ஆம் சங்கீதத்தில் 18வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாவை மரணத்துக்கு விலக்கி விடுவிக்கவும், பஞ்சத்தில் அவர்களை உயிரோடே காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. இப்ப வேதம் இன்னொரு வார்த்தை தெளிவா சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன். தாவீதை குறித்து ஏற்கனவே கர்த்தர் சாட்சி கொடுத்து விட்டார். தாவீது என்னுடைய இருதயத்தின் விருப்பத்தை செய்யக்கூடியவன், என் சித்தத்தை செய்யக்கூடியவன். அப்படி என்றால் எனக்கு பயந்து என் வார்த்தைக்கு நடுங்கி என்னை நோக்குகிற மனுஷனாய் தாவீது இருக்கிறபடியினால் அவன் தமக்கு பயந்து தாவீது இருக்கிறபடியால் தமது கிருபையை காக்கிறவரின் ஆத்துமாக்களை மரணத்துக்கு விலக்கி விடுவிக்கவும். அப்ப தாவீது யுத்தத்துல மரணம் ஏற்பட்டிருக்காதா?
மரணத்துக்கு ஏதுவான காரியம் ஏற்பட்டிருக்காதா? யுத்தத்திற்கு போனாக்க நம்மை நோக்கி ஒரு அம்பு கூட வராதா? இல்ல நம்மை நோக்கி ஒரு பட்டயம் கூட வராதா? இல்ல எந்த ஒரு நபரும் நம்ம எதிர்த்து யுத்தம் பண்ண வராம இருப்பாங்களா? கண்டிப்பா யுத்தத்துல எல்லாம் நடக்கும். ஆனா தாவீதை மரணத்துக்கு நீங்களாக்கி விடுவிக்க கர்த்தர் ஒருவராலே முடியும். ஏனென்றால் தாவீது கர்த்தருக்கு பயந்து நடக்கிற ஒரு மனுஷன். அப்ப நம்முடைய வாழ்க்கையில அநேக நடக்கலாம். மரணத்துக்கு ஏதுவான காரியங்கள் நம்மை மேற்கொண்டு வரலாம். இல்லை நம்மை மரணமடைய வைக்க வேண்டும் என்று சொல்லி அநேகருடைய செயல்கள் நம்மை நோக்கி வரலாம். அதற்கு பயப்படாமல் நான் கர்த்தருக்கு பயந்து நடப்பேனானால், நான் கர்த்தருடைய சித்தத்தை செய்கிறவனாய் இருப்பேனானால், அவருடைய இருதயத்தை நான் புரிந்து நடக்கக்கூடிய ஒரு நல்ல மனுஷனாய் இருப்பேனானால், அவர் என்னை மரணத்துக்கு விடுவிக்க, பஞ்ச காலத்துக்கு விடுவிக்க அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அதான் அவருக்கு பயப்படுவோமானால், தாவீது அவருக்கு பயந்ததனால அவரை கர்த்தர் காப்பாற்றினார். அதே சங்கீதங்களின் புஸ்தகம் 128 சங்கீதத்தின் முதல் வசனத்தை வாசிக்கலாம். அதே சங்கீதம் 128 முதல் வசனம் இப்படி சொல்லப்பட்டிருக்கும். எப்படி என்றால், கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். இங்க இன்னொரு வார்த்தை சொல்லப்படுறது, கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழியில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். அவனை குறித்ததான ஆசீர்வாதமான வார்த்தைகள் அடுத்து சொல்லப்பட்டிருக்கு. உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியம் நன்மையும் உண்டாகும். உன் மனைவி உன் வீட்டருடன் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றி இருக்கும் ஒலிவ மர கன்றுகளைப் போல் இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். அப்ப தாவீதுக்கு பிள்ளைகள் இருந்தார்களா? மனைவி இருந்தாங்களா? அவர்கள் எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்க? கர்த்தருக்கு ஆலயத்தை கட்டக்கூடிய மகனாக சாலமோனை கர்த்தர் என்ன பண்ண தாவீதுக்கு கொடுத்தார். அப்போ உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றி இருக்கிற ஒலிவமர கன்றுகளை போல் இருப்பாள் என்றால், நமக்கு ஸ்தோத்திர ஆசீர்வாதத்தையும் நமக்கு பெயரையும் தேவநாமத்தை மகிமைப்படுத்தக்கூடிய பிள்ளைகள் நமக்கு என்ன பண்ணணும்? இருக்கணும். தாவீதுக்கு அதான் கர்த்தர் கொடுத்தார். உனக்கு மனைவியை கொடுப்பேன், உனக்கு பிள்ளையை கொடுப்பேன். உன் பிள்ளை எப்படிப்பட்ட பிள்ளையா இருக்குன்னா, உன் பந்தியில் உனக்கு பெயர் சேர்க்கக்கூடிய ஒலிவமர கன்றுகளை போல என்ன பண்ணுவாங்க. அப்ப தாவீது கர்த்தருக்கு பயந்த மனுஷனா இருந்தபடினால இந்த சங்கீத பகுதியில் சொல்லப்பட்ட ஆசீர்வாதம் தாவீது என்ன பண்றாரு? சுதந்திரித்துக் கொள்கிறார். அது அவருடைய வாழ்க்கையில் நடக்குது. நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய தரிசனங்கள், நம்முடைய வாக்குத்தத்தங்கள் நடக்கணும்னா நாம் யாருக்கு பயப்படணுமா? கர்த்தருக்கு. நம் கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷர்களா? ஆமா, பயப்படுகிற மனுஷர்கள் தான். ஆனா பயப்பட வேண்டிய விஷயத்துக்கு பயப்படாத மனுஷர்கள், கர்த்தருடைய வார்த்தைக்கு பயப்படுகிற மனுஷர்கள் தான், கர்த்தருடைய சித்தத்திற்கு பயப்படுகிற மனுஷர்கள் தான். ஆனா எப்படிப்பட்ட பயம் என்றால், பயப்பட வேண்டிய விஷயத்திற்கு பயப்படாமல் மற்ற காரியங்களுக்கு பயந்து நாம் உண்மையா இருப்பது போல, நான் பயப்படுகிற மனுஷனை போல காண்பித்து கூடியதான மனுஷர்களை என்ன பண்றோம்? இருக்கிறோம். ஆனா தாவீது அப்படி அல்ல. சவுல் பயப்படாத மனுஷன், ஆனா பயப்படுவது போல காண்பிக்கிற மனுஷன். ஆனா தாவீது உண்மையாவே பயத்தை காண்பிக்கக்கூடிய மனுஷன். அதே சங்கீதம் 147 11வது வார்த்தை அழகா ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. அதே சங்கீதம் 147 சங்கீதத்தில் 11வது வார்த்தை, தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவன் மேல் பிரியமாய் இருக்கிறார். கர்த்தர் எப்படிப்பட்டவரா இருக்கிறாரா? பிரியமா இருக்கிறார். தாவீதை குறித்து கர்த்தர் சாட்சி சொல்ல காரணம் என்ன? அவனிடத்தில் அவர் பிரியமாய் இருந்தார். யாரை குறிச்சு நம்ம சாட்சி சொல்லுவோம்? யாரை குறிச்சு நம்ம பெருமையா பேசுவோம்? நம் இருதயத்திற்கு, நம்முடைய வாழ்க்கைக்கு யார் ரொம்ப நெருக்கமா இருக்கிறாங்களோ அவங்கள குறிச்சு நம்ம ரொம்ப பெருமையா என்ன பண்ணுவோம்? பேசுவோம். அப்ப தாவீதை குறித்து கர்த்தர் சாட்சி கொடுக்க காரணம், தாவீது கர்த்தருக்கு பிரியமானவனாய் இருந்தபடியினால் கர்த்தரும் தாவீதினிடத்தில் பிரியமாய் இருந்தார். அதனால் தாவீது காப்பாற்றப்பட்டார். தாவீதை சும்மா கர்த்தர் காப்பாத்தல. ஏதோ நம்ம எல்லாம் போகும் பொழுது தெருக்கல்ல சின்ன நாய்க்குட்டிகள் போனாக்கா அந்த நாய்க்குட்டிகளுக்கு ஒரு பால் பாக்கெட் வாங்கி வச்சுட்டு போற மாதிரி, ஒரு பன்னு வாங்கி கொடுத்துட்டு போற மாதிரி தாவீதை கர்த்தர் காப்பாற்றல. அவன் போன எல்லா இடத்திலும் வேதம் சொல்லுகிறபடி மரண பரியந்தம் தாவீதோடு கர்த்தருடன் இருந்து, தாவீதுக்கு விரோதமாய் செய்யக்கூடியதான செயல்களுக்கு கர்த்தருடன் இருந்து தாவீதை காப்பாற்றி நடத்தி வந்தார். தாவீதின் பிள்ளைகள் தாவீதுக்கு விரோதமாக செயல்பட்டார்கள், கர்த்தர் தாவீதை காப்பாற்றினார்.
தேசத்தின் ராஜா, தாவீதின் மாமனார் தாவீதுக்கு விரோதமாய் செயல்பட்டார். கர்த்தர் காப்பாற்றி நடத்தி வந்தார். தாவீதின் மனைவி தாவீதுக்கு விரோதமாக வார்த்தைகளை பேசினாங்க. கர்த்தர் தாவீதை காப்பாற்றி வந்தார். அப்படி தாவீதை கர்த்தர் எல்லா இடத்திலும் காப்பாற்ற காரணம் அவர் கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷனாய் இருந்தபடியினார். அப்படி இருதயத்திற்கு ஏற்ற மனுஷனாய் இருந்தபடியினாலதான் சங்கீதம் 60:4 சொல்லப்பட்டது போல ஒரு ஜெய கொடியை கர்த்தர் அவருக்கு என்ன பண்றார்? கொடுக்கிறார். அப்ப யாரை கர்த்தர் காப்பாற்றுகிறார்? தமக்கு பயந்த மனுஷனை காப்பாற்றுகிறார். யாரிடத்தில் கர்த்தர் பிரியமா இருக்கிறார்? தனக்கு பயந்த மனுஷனிடத்தில் கர்த்தர் பிரியமா இருக்கிறார். யாரை கர்த்தர் குடும்பமாய் ஆசீர்வதிக்கிறார்? யார் கர்த்தருக்கு பயப்படுகிறார்களோ அவர்கள் குடும்பத்தையே கர்த்தர் என்ன பண்றார்? ஆசீர்வதிக்கிறார். யாருக்கு கர்த்தர் ஜெயக்கொடியை கொடுக்கிறார்? தனக்கு பயந்து நடக்கிற மனுஷனுக்கு. அப்ப இந்த மாதத்துல நாம் கர்த்தருக்கு எவ்வளவாய் நாம் உண்மையும் உத்தமுமாக நாம் பயபக்தியோடு நாம் செயல்படுவோமானால் கர்த்தர் நம்மை தொடர்ந்து நடத்துவதற்கும் நம்மை காப்பாற்றுவதற்கும் நம்மை ஆதரிப்பதற்கும் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். அப்ப ஒரு ஜெய கொடிய கர்த்தர் என்ன பண்றார்? தாவீதுக்கு கொடுக்கிறார். எதற்காக? நீ யுத்தத்தில் ஜெயித்து வர வேண்டும் என்று சொல்லி. ஆனா இந்த வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை இருந்தது ஆரம்ப காலத்தில்? சங்கீதம் 60:1-2-3 வாசிங்களேன். சங்கீதம் 60:1-2-3 வாசிங்களேன். தேவனே, நீர் எங்களை கைவிட்டீர், எங்களை சிதறடித்தீர், எங்கள் மேல் கோபமாய் இருந்தீர், மறுபடியும் எங்களிடமாய் திரும்பியருளும். பூமியை அதிர பண்ணி அதை வெடிப்பாக்கினீர், அதன் வெடிப்புகளை பொருத்தம் பண்ணும், அது அசைக்கிறது. உம்முடைய ஜனங்களுக்கு கடினமான காரியத்தை காண்பித்தீர், தத்தளிப்பின் மதுபானத்தை எங்களுக்கு குடிக்க கொடுத்தீர். ஸ்தோத்திரம். இங்கே தாவீதுக்கு ஜெயக்கொடியை கர்த்தர் கொடுத்தாருன்னு நமக்கு வேதத்துல வாசிச்சோம். ஆனா முதல் 3 வசனம் சொல்லுது, நாங்க அநேக துன்பப்பட்டோம், நாங்க அதிகமா துன்பப்பட்டோம். எப்படிப்பட்ட துன்பமா? மறுபடியும் எங்களிடமாய் திரும்பியருளும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு துன்பத்தை அவங்க என்ன பண்றாங்க? அவங்க பாக்குறாங்க. அதே 3வது வசனத்துல பிற்பகுதி சொல்லுகிறது, தத்தளிப்பின் மதுபானத்தை எங்களுக்கு குடிக்க கொடுத்தீர். தத்தளிப்பின் மதுபானத்தை எங்களுக்கு குடிக்க கொடுத்தீர், அது பூமியை வெடிப்பாக்கினீர். இப்ப எங்களுடைய இருதயங்கள், எங்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கு? பிளவு அடைந்ததா இருக்கு. தோற்று விடுவோமோ என்பது போல இருக்கு. நான் விழுந்து விடுவேனோ என்பது போல என்னுடைய வாழ்க்கை காணப்படுது. என் வாழ்க்கை எப்படியாய் முடியும்? என் வாழ்க்கை எப்படியாய் முடியும்? ஆனா ஜெயக்கொடி என் கரத்தில் இருக்கிறது. தேவன் சத்தியத்தின் நிமித்தம் ஏற்றும்படி தமக்கு உமக்கு பயந்து நடக்கிறவர்களுக்கு ஒரு கொடியை கொடுத்தீர். அப்ப கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஜெயத்தை கொடுத்திருந்தும் ஆனா ஏன் அந்த காரியங்கள் செயல்படுவதற்கு தாமதமாகிறது? ஏன் தாமதமாகிறதுனா, அநேக நேரங்கள்ல நம்மிடத்தில் கர்த்தர் எல்லாவற்றையும் கொடுத்து விட்டார் என்பதனால நாம் சில அஜாக்கிரதையான காரியங்கள் என்ன பண்ணிடுறோம்? செய்ய ஆரம்பிச்சிடறோம். சில கவன குறைவற்ற காரியங்கள் என்ன பண்ணிடுறோம்? செய்ய ஆரம்பிச்சிடறோம். உதாரணத்துக்கு ஒரு வார்த்தையை சொல்லணும்னு சொன்னா, நாம் ஒரு வங்கியில போயிட்டு, ஒரு பேங்க்ல போயிட்டு ஒரு லோன் அப்ளை பண்றோம்னு வச்சுக்கோங்க. அந்த லோன் நமக்கு கொடுத்துறேன்னா அந்த பேங்க் மேனேஜர் நமக்கு ஷூரிட்டி கொடுத்துட்டாரு. நம்ம அதுக்கேற்ற டாக்குமெண்ட்டை சப்மிட் பண்ணிட்டோம், சிக்னேச்சர்லாம் போட்டு கொடுத்துட்டோம், எல்லா ப்ரொசீஜரையும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். பட் அந்த அமௌண்ட்டை வாங்கிக்கங்க, ஒரு பர்டிகுலர் டேட்டை கொடுத்து இந்த டேட்டில் உங்கள் அமௌண்ட்டை நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லி பேங்க் மேனேஜர் சொல்லி அந்த டேட்டுக்கு நீங்கள் அஜாக்கிரதை உள்ளவர்களாக இருந்தால் என்ன ஆகும்? அந்த லோன் அவங்க என்ன பண்ணிடுவாங்க? கேன்சல் பண்ணிடுவாங்க. அகைன் நீங்கள் மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து என்ன பண்ணணும்? அதுக்கு போராடணும். ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் போகிறப்ப ஈஸியாக பேசுகிற மேனேஜர் செகண்ட் டைம் போகிறப்ப ரஃப் அண்ட் டஃபாக என்ன பண்ணுவார்? பேசுவார். ஃபர்ஸ்ட் டைம் போகிறப்ப நமக்கு ரொம்ப கிருபையாக, நமக்கு ரொம்ப உதவியாக இருந்ததுன்னா அங்கே இருக்கிற வங்கி பேங்க்கில் இருக்கிற ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, நமக்கு செகண்ட் டைம் போகிறப்ப மேலே இங்கேயும் நம்மளை பார்ப்பாங்க. காரணம் என்ன? அவங்க சொன்ன நேரத்துக்கு நாம் செயல்படாமல் இருந்தது. அப்ப கர்த்தரும் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு ஜெயத்தை கொடுத்து விட்டு ஏன் அந்த ஜெயக்கொடியை நம்முடைய வாழ்க்கையில ஏற்றாமல் இருக்கிறார் என்றால், அவர் சொல்லுகிற நேரத்துக்கு நம்ம என்ன பண்றதில்ல, சில சமயத்துல செயல்படுறது இல்லை. வெற்றி என் கரத்தில் இருக்கு, நான் எப்பொழுது வேணாலும் அதை என்ன பண்ணிடுவேன்? பெற்றுக்கொள்ளுவேன். யுத்தம் பண்ணக்கூடிய யுத்த மனுஷங்க என் கூட இருக்கிறாங்க, நான் எப்பொழுது வேணாலும் போய் யுத்தம் என்ன பண்ணிடுவேன்?
செய்து நான் ஜெயித்துருவேன். நான் பகல்ல இரவு யுத்தம் பண்ண சொல்றாங்களா, இல்ல நான் இரவுல போய் என்ன பண்ணிடுவேன், யுத்தத்தை பண்ணி முடிச்சிருவேன். நான் 1 மணி நேரம் எனக்கு போதும் என் யுத்தத்தை நான் முடிக்கிறது. இப்படிப்பட்ட சில அஜாக்கிரதைகள் நிமித்தம் நம்முடையதான பலனை நம்பி, நம்முடையதான முன் அனுபவத்தை நம்பி, நம்முடையதான வாழ்க்கையில் நடந்த சில நம்முடைய வாழ்க்கைக்கு எட்டாத, அதாவது கண்களுக்கு ஆச்சரியமான காரியங்களை கர்த்தர் செய்ததுனால அதையெல்லாம் நம்பி என்ன பண்ணிடுவோம், சில சமயத்துல நாம் செய்ய வேண்டிய காரியத்துல உண்மையும் உத்தமமா இல்லாமல் அஜாக்கிரதை உள்ளவர்கள் என்ன பண்ணிடுறோம், நாம் செயல்பட்டு விடுகிறோம். தாவீது எப்படிப்பட்ட ஒரு அஜாக்கிரதையை காண்பித்தாரோ தெரியல. அவருடைய வாழ்க்கை அந்த யுத்தத்திற்கு முன்பாக எப்படிப்பட்டவரா இருக்கு. ஏன் நாங்க தத்தளிக்கிறோம், ஜெயிக்க வேண்டிய இடத்துல நாங்க ஏன் தத்தளிக்கிறோம், பெற்றுக்கொள்ள வேண்டிய நேரத்தில் நாங்க ஏன் தத்தளிக்கிறோம், ஏன் நாங்க தவழ்ந்து கொண்டே இருக்கிறோம்? ஜெயக்கொடியோ என் கரத்தில் இருக்கிறது, என் வாழ்க்கையோ தத்தளிப்பை நோக்கி இருக்கிறது. அப்ப நமக்கு கொடுக்கப்பட்டதான அந்த ஆசீர்வாதத்தை நாம் முழுவதுமே சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்றால் நாம் எப்பொழுதும் கவனம் உள்ளவர்களா என்ன பண்ணணும், நடக்கணும். அதனாலதான் சங்கீதம் 1 அழகா சொல்லுகிறது, நீ எங்க இருக்கிற, எங்க நடக்கிற, எங்க உட்கார்ற, யார் கூட பேசுற, கவனமா இரு. உன் கவனம் குறையுமானால் உன் ஜெயம், உனக்கு வர வேண்டிய வெற்றி, அதனுடைய நேரத்தை அது என்ன பண்ணிரும், நீடித்து கொண்டே போகும். கவனமா என்ன பண்ணணும், செயல்படணும். இந்த மாதத்துல உங்களுக்கு கொடுக்கிற ஒரு சின்ன ஆலோசனை என்னவென்றால், எந்த காரியமா இருந்தாலும் கவனமா செய்யுங்க. தெரிந்ததா இருந்தாலுமே கவனமா செய்யுங்க. அனுபவம் வாய்ந்த செயலா இருந்தாலும் கவனமா செய்யுங்க. நல்ல அதுல கற்று தேர்ந்தவரா இருந்தாலும் கவனமா செய்யுங்க. ஏன்னா எந்த இடத்துல உங்க கவனம் சிதறுமோ தெரியாது. உங்க கவனம் சிதறும், ஆனால் அதுல பெரிய பிரச்சனை என்ன பண்ணுவீங்க, நீங்க சந்திக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா நிறைய நேரத்துல நல்ல சாப்பாடு நம்ம என்ன பண்ணுவோம், வீட்டுல சமைச்சு வச்சிருப்போம், ஆனா உப்பு போட்டிருப்போம், ஆனா மறந்து மறுபடியும் உப்பு போடுவோம். என்ன ஆகும், முழு அந்த சுவையை அதை என்ன பண்ணிடும், கெடுத்துரும். காரணம் என்ன, ஏற்கனவே நான் உப்பு போட்டேன், அந்த கவனம் எனக்கு இல்லாதனால நான் மறுபடியும் என்ன பண்றேன், அதுல போய் உப்பை கொட்டுறேன், அல்லது நான் காரத்தை கொட்டுறேன், ஏதோ ஒரு காரியத்தை நான் செய்யறேன். அது என்னுடைய கவனக்குறைவு. என் கவனக்குறைவு நிமித்தம் நான் சில காரியங்களை நான் பலவீனம் உள்ளவனாக நான் உணர்கிறேன். ஏன் நம்ம அநேக நேரத்தில் பலவீனம் உள்ளவர்களாக உணரப்படுகிறோம்னா நம்முடைய கவனக்குறைவின் காரணமாகத்தான். இல்ல இதனால ஒரு பிரச்சனையும் வராது, இதனால எனக்கு எந்த ஒரு பலவீனமும் வராது, இதனால எனக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லைன்னு சொல்லி நாம் சொல்லக்கூடிய சில கவனக்குறைவான காரியம் தான் நம்மள பெரிய சிக்கல்ல கொண்டு போய் தள்ளிடுது. அப்ப நம்ம எப்பயுமே எப்படிப்பட்டவங்களா இருக்கணும், மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவர்களாக, மிகுந்த கவனம் உள்ளவர்களாக, மிகுந்த எச்சரிப்பு உள்ளவர்களாக நாம் இந்த மாதத்தில் நகரும் பொழுது தேவன் நமக்கு கொடுத்த அந்த ஜெய கொடியை சரியான நேரத்தில் நாம் அதை நம்முடைய வாசஸ்தலத்துக்கு நேராக என்ன பண்ணலாம், உயர்த்தலாம். அதை ஏற்ற கர்த்தர் நமக்கு உதவி என்ன பண்ணுவார், செய்வார். அந்த ஜெயக்கொடியை உயர்த்த வேண்டும், ஜெயக்கொடியை ஏற்ற வேண்டும் என்றால் சரியான நேரத்துக்காக காத்திருக்கணும். அந்த நேரம் வரும் பொழுது செயல்படக்கூடியவர்கள் நாம் என்ன பண்ணணும், இருக்கணும். வேதத்தில் ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கும், குதிரை எத்தனை நாளுக்கு ஆயத்தம் இருக்கும், ஜெயமோ ஜெயம் கத்தரால் வரும். குதிரை எப்படிப்பட்டதா இருக்கணும், ஆயத்தம் உள்ளதா இருக்கும். அப்ப அந்த ஆயத்தம்னா என்ன, நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நாம் எதற்காக போரிடுகிறோம், நாம் எதற்காக எங்க போக போகிறோம். இந்த குதிரைக்கு நல்லா தெரியும், இந்த குதிரையினுடைய பழக்க வழக்கம் எல்லாமே ஒரு ரேஸுக்காக இந்த குதிரை என்ன பண்ணல, பழக்குவிக்கப்படல. ஒரு குதிரை பந்தயத்துக்காக இந்த குதிரையானது பழக்குவிக்கப்படல. இந்த குதிரையின் மேல ஏறி உட்கார்ந்து நல்ல சவாரி செய்வதற்கு இந்த குதிரையானது பழக்குவிக்கப்படல. இந்த குதிரை பழக்குவிக்கப்பட்டது முழுக்க முழுக்க யுத்தம் செய்வதற்காக. நம்மை கர்த்தர் இந்த தேசத்துல வைத்ததற்கு காரணம் என்ன, பிசாசுக்கு விரோதமாக, அந்தகார வல்லமைகளுக்கு விரோதமாக தொடர்ந்து யுத்தம் பண்ணுவதற்காக கர்த்தர் நம்ம வைத்திருக்கிறார். ஆனா யுத்தத்துக்கு பழக்க வைக்கப்பட்ட இந்த குதிரையோ எப்படிப்பட்ட குதிரையா இருக்கு, முந்தி ஓடுவதில்ல, யார முந்தி ஓடுறதில்ல, யாரையோ முந்தி ஓடுறது. முந்தி ஓடுறதுக்காக நம்மள கர்த்தர் அழைக்கல, யுத்தம் பண்ண ஓடுவதற்காக கர்த்தர் நம்மள என்ன பண்ணிருக்கிறாரு, அழைத்திருக்கிறார். மற்றவர்களை சுமந்து கொண்டு அழகான ஒரு தோற்றத்தை கொடுப்பதற்காக கர்த்தர் நம்மள என்ன பண்ணல, வைக்கல, யுத்தம் செய்யும்படி. அப்ப குதிரை யுத்தத்திற்காக பழக்க வைக்கப்பட்ட குதிரை அந்த யுத்தத்திற்கு ஆயத்தமா இருக்கணும். எப்பொழுதுனாலும் யுத்தத்தை நம்ம செய்ய சொல்லலாம். யுத்தம் இரவுல வரும்,
மதியானத்துல வரும், பகல்ல வரும், அதிகாலையில வரும். குதிரை ஆயத்தமா இருக்கணும். என்னுடைய எஜமான் என் மேல் எப்பொழுது ஏறுவாரோ நான் அப்பொழுது முதல் தொடர்ந்து நான் யுத்தத்துக்கு நான் என்ன பண்ணணும்? ஓடிக்கிட்டே இருக்கணும். அதுக்கு ஒவ்வொரு நாளும் நான் ரெடியா இருக்கணும். அப்ப தாவீது யுத்தத்துல ஜெயிப்பதற்கு அவர் எப்பொழுது எப்படிப்பட்டவரா இருந்தாரு? ஆயத்தம் உள்ளவரா இருந்தார். கர்த்தர் எந்த இடத்துக்கு போக சொன்னா அவர் போவார். எந்த யுத்தத்தை செய்ய சொன்னாலும் அவர் செய்வார். எந்த மனுஷனை போய் நில்லு அவன் தலையை வெட்டினாலும் வெட்டுவார். அப்ப அந்தகார சங்கிலிகளை நம்ம என்ன பண்ணணும்? முறி அடிக்கணும்னா ஆவியானவர்ங்கிற அந்த அபிஷேக ஆயுதத்தை நம் கரத்தில் எடுத்து அந்த அபிஷேகத்துக்குள் நம்மளை ஆயத்தப்படுத்தணும். வெறும் ஜெபம் நம்ம என்ன பண்ணாது? பெரிய யுத்தத்தில் நமக்கு வெற்றியை கொடுக்காது. ஏன்னா வேதமே சொல்லுது, இப்படிப்பட்ட கிரியைகள், இப்படிப்பட்ட செயல்கள் ஜெபத்தாலும் உபவாசத்தினாலும் அன்றி வேறு எதுனாலும் என்ன பண்ண முடியாது? குணப்படுத்த முடியாது. அப்ப ஜெபமும் இருக்கணும், உபவாசமும் இருக்கணும். அந்த உபவாசத்தோடு சேர்த்த அபிஷேகமும் என்ன பண்ணணும்? இருக்கணும். சீஷர்கள் இதுவரைக்கும் ஜெபிக்காத சீஷர்களா? ஜெபித்த சீஷர்கள் தான். ஆனா அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல சொல்லப்படும் பொழுது அவர்களை கர்த்தர் மறுபடியும் ஜெபிக்க சொல்றாரு. எதற்காக ஜெபிக்க சொல்கிறாரு? நீ செயல்பட வேண்டும், ஆனால் வெறும் ஜெபத்தோடு நீ செயல்படக்கூடாது. அபிஷேகம் பண்ணப்பட்டவன் என்ன பண்ணணும்? செயல்பட வேண்டும். பேதுரு செயல்படுவாரு, யோவான் செயல்படுவாரு, எல்லா சீஷர்களும் செயல்படக்கூடிய சீஷர்கள் தான். ஆனா அவர்கள் வெறும் ஜெபத்தில் மாத்திரம் தான் என்ன பண்றாங்க? இருக்கிறாங்க. வெறும் ஜெபத்தோடு அவங்க போனாங்கன்னா அவங்க சில இடங்கள்ல பலவீனப்பட்டு போயிருவாங்க. அதனால் அவர்களை எல்லா இடத்திலும் ஆலோசனை கொடுத்து தேற்றக்கூடிய சத்திய ஆவியாகிய தேற்றரவாளனை அவரோட என்ன பண்ணணும்? அனுப்பணும். அப்பொழுது அவருடைய யுத்தத்தில் அவங்க என்ன பண்ணுவாங்க? வெற்றி அடைந்து வருவார் என்று சொல்லி அவர்களுக்கு அபிஷேகத்தை கொடுக்கும்படி அவர்களை கர்த்தர் அந்த இடத்தில் ஜெபிக்க வைத்தார். அப்ப நாம் வெற்றி அடைய வேண்டும் சொன்னா நாம் என்ன செய்யணுமா? நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த அபிஷேகத்தை ஒவ்வொரு நாளும் நாம் பயன்படுத்தக்கூடியவர்களாய் இருக்கணும். ஒரு நாள் பயன்படுத்தி விட்டு யுத்தத்திற்கு குதிரையை கொண்டு போன அந்த குதிரையால் என்ன பண்ண முடியாது? அந்த ஓட்டத்தை வேகமா ஓட முடியாது. இன்றைக்கு நம்முடையதான தேசங்கள்ல ஒலிம்பிக்கு ஓடக்கூடியதான எத்தனையோ மாணவ மாணவிகள் இருக்கிறாங்க. ஓடக்கூடியவங்க எல்லாரும் ஒரு நாள் மட்டும் ஓடக்கூடியவங்களா? ஒரு நாள் ஓட வேண்டியதற்கு, ஒரே ஒரு நாள் ஓட வேண்டியதற்கு 364 நாளும் ஓடக்கூடியவங்க தான் அவங்க. அந்த ஒரு நாளுக்காக வருஷம் முழுக்க அவங்க என்ன பண்ணுவாங்க? ஓடுவாங்க. காரணம், 100 மீட்டரை நான் இத்தனை செகண்டுக்குள்ள நான் கடக்கணும். 100 மீட்டரை இத்தனை செகண்டுக்குள்ள நான் கடக்கணும். இந்த ரிலேவை நான் இத்தனை செகண்டுக்குள்ள முடிக்கணும். இந்த மாரத்தானை இத்தனை நிமிஷத்துக்குள்ள நான் என்ன பண்ணணும்? முடிக்கணும். அவங்களே ஒரு டைம் டியூரேஷனை செட் பண்ணி அந்த செட்டிங் டைமுக்கு அவங்க தங்களை டெய்லி பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப நாம யுத்தத்திற்கு ஆயத்தமா இருக்கிற நாம, அந்தகார வல்லமையை முறியடிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட நாம, பிசாசுகளை எதிர்த்து நிற்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட நாம, அதை நாம் என்ன பண்றதுல அநேக நேரத்துல நம்முடைய வாழ்க்கையில அதை நாம் செயல்பாட்டுக்கு கொண்டு வரது இல்லை. அதனாலதான் அநேக நேரத்துல நாம் சோர்ந்து போய் விடுகிறோம். எதனால சோர்ந்து போகிறோம்? ஏதோ ஒரு காரியம் நம்மை நோக்கி வரும் பொழுது நாம் சோர்ந்து போக காரணம் என்ன? நம்ம பலவீனப்பட்டு போக காரணம் என்ன? நாம் எழும்பி நிற்க முடியாமல் போக காரணம் என்ன? நம்முடைய வாழ்க்கையில தொடர்ந்து அந்த ஜபமானது, அந்த அபிஷேகமானது நம்மை பிராக்டிஸ் பண்ணாததுனால நமக்கு வர வேண்டிய ஜெயத்தை நாம் அநேக நேரத்தில் தவற விட்டு விடுகிறோம். ஒரு வேளை யுத்தத்துக்கு ஆயத்தமா இருக்க வேண்டிய குதிரையோ அந்த நேரத்துல அடிபட்ட குதிரையா ஆயிருச்சுன்னா, செவி கொடுக்காத குதிரையா ஆயிருச்சுன்னா, அல்லது தன் கண் போன போக்கில அது மேயக்கூடிய குதிரையா போயிருச்சுன்னா, அன்றைக்கு அந்த குதிரைக்கு இத்தனை நாள் பழக்க வைக்கப்பட்ட அந்த பிராக்டிஸ் ஆனது என்ன ஆயிடுச்சு? மொத்தமா வேஸ்ட் ஆயிடுச்சு. அப்ப குதிரை என்ன பண்ணணும்? கவனமா இருக்கணும். அந்த குதிரை தன் தொழுவத்தை விட்டு எங்கேயும் வெளியில போகாம என்ன பண்ணணும்? இருக்கணும். அந்த குதிரையானது தன் எஜமானுடைய சத்தத்துக்கு எப்பயுமே என்ன பண்ணணும்? கேட்டு நடக்கணும். கொஞ்சம் அதனுடைய கவனங்கள் சிதறுமானால், அதனுடையதான பாதைகள் மாறுமானால், அதனுடைய நோக்கத்தை அது நிறைவேற்ற முடியாமல் போய்விடும். அநேக நேரத்தில் கர்த்தர் நமக்கு முன்பாக வைத்திருக்க அந்த பெரிய லக்கை நாம் அடையாமல் போறதுக்கு காரணம் சில நேரங்கள்ல நாம் கவனமற்று செயல்படுறதுனால, நம் கண் போன போக்குல போறதுனால,
நம் இருதயத்துக்கு விரும்பியதை நாம் செயல்படுத்துறதுனால. எனக்கு தான் எல்லாம் தெரியுமே, என்னை மீறி எது நடக்க போகுது அப்படிங்கிற சிலதான அந்த எண்ணங்களே நம்மளை நிறைய நேரத்துல தோல்வி அடைய வச்சிருது. நமக்கு எல்லாமே தெரியுமா? இல்ல. நாம் முற்றும் கற்று தேர்ந்தவர்களா? இல்ல. நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம், கற்றுக்கொண்டு கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட நாம ஏன் இந்த ஜெபத்தை மாத்துறோம், வேத வாசிப்பை மாத்துறோம், தேவனுக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை மாத்துறோம்? ஏன் செயல்படுத்துறது இல்ல? முதலாவது நம்மை நாம் என்ன பண்ணணும்? பிராக்டிஸ் பண்ணணும். ஸ்தோத்திரம். இரண்டாவது யுத்தக்களம். இரண்டாவது யுத்தக்களம். யுத்தக்களம் எப்படிப்பட்டதா இருக்கும்? யுத்தக்களம் எப்படிப்பட்டதா இருக்கும்? வெள்ளக்கொடி எடுத்துக்கிட்டு வரக்கூடிய சூழ்நிலையா இருக்குமா? யுத்தக்களம் எப்படி இருக்கும்? நமக்கு முன்பாக 1000, நமக்கு முன்பாக 10,000, நமக்கு முன்பாக லட்சக்கணக்கானவங்க, அவருடைய கைகள்ல பிரமிக்கத்தக்க ஆயுதங்கள், பிரமிக்கத்தக்க ஆயுதங்கள், நம்மளால் மேற்கொள்ள முடியாத அளவுக்கு பயங்கரமான ஆயுதங்கள்லாம் வச்சிருப்பாங்க. இன்றைக்கு இடையில உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் நடந்த ஒரு யுத்தத்துல ரஷ்யா போட்ட ஒரு அணுகுண்டு, ஒரு அணு ஆயுதத்தை போட்டாங்க. மொத்த தேசமே திரும்பி பார்த்துச்சு. ஏன்னா இன்றைக்கும் ரஷ்யாவை எதிர்ப்பதற்கு, ரஷ்யாவுக்கு விரோதமாய் நின்று யுத்தம் பண்ணுவதற்கேற்ற அணு ஆயுதங்கள் யாருக்கிட்டையும் கிடையாது. அதனாலே ரஷ்யாவை பார்த்து அநேகர் பயப்படுவாங்க. வேணாம்ப்பா, இவங்கிட்ட நம்ம வம்பு வச்சுக்க வேண்டாம், என்னத்தையாவது தூக்கி போட்டு போயிடுவான், நம்ம மொத்தமா என்ன பண்ணிடுவோம், புல்லு பூண்டு முளைக்காத அளவுக்கு நம்முடைய இடங்கள் கருகிரும்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் பயம் இருக்கு. அப்ப எதிரியானவன் எப்படிப்பட்டவனா இருக்கிறான்? மிகுந்த பலமுள்ளவனா இருக்கிறான். அவனை மேற்கொள்வதற்கு நமக்கு எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்? அதை விட பலமுள்ளவர்களா நம்ம என்ன பண்ணணும்? மாறணும். இன்றைக்கு நாம் யாருக்கு விரோதமா யுத்தம் பண்றது கர்த்தர் நம்மளை அழைச்சிருக்காரு? நான் சொன்னேன், பிசாசுக்கு விரோதமாக, அந்தகார வல்லமைகளுக்கு விரோதமாக, நம்மை தோற்க அடிக்க வேண்டும் என்று சொல்லி நமக்குள்ளே போராடுகிறதான மாமிசத்தை. ஆவியே உற்சாகம் உள்ளது. இப்ப எதுக்கும் யுத்தம் நடக்குது? ஆவிக்கும் மாம்சத்துக்கும். ஆவியானவர் நமக்குள் இருக்கிறார், நம்முடைய மாமிசமோ மிகுந்த பலமுள்ளதாய் காணப்படுகிறது. அநேக நேரத்துல ஆவியானுடைய வார்த்தை எத்தனை உள்ளே வந்தாலும் இந்த மாமிசம் இருக்கு பாருங்க, அப்படியே செவுத்துல அடிச்ச பந்து மாதிரி திருப்பி விட்டுரும். அப்ப யுத்தம் இப்ப எங்க நடக்குது? நமக்குள். வெளியில யுத்தம் இருக்கு, நான் அடுத்து வரேன். முதல்ல நமக்குள்ள ஒரு யுத்தம் நடக்குது, ஆவிக்கும் மாம்சத்துக்கும். இதுல யார் ஜெயிப்பா? ஆவியா மாம்சமா? மாம்சம் தான் ஜெயித்து கொண்டு இருக்கிறது. ஆனா ஜெயிக்க வேண்டியது எது? ஆவி. ஆவியானவர் ஜெயிக்க வேண்டிய இடத்தில் இன்றைக்கு மாமிசம் ஜெயித்து கொண்டிருக்கிறது. அதனாலேயே இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்கு இந்த மாமிசம் மிகுந்த பயந்து கிடக்கிறது. மிகுந்த பயம் இந்த மாம்சத்துக்கு வர காரணம் என்ன? அவருடைய சத்தத்திற்கு சரியாய் செவி கொடுக்காததுனால. கர்த்தர் ஆதாமை பார்த்து ஒரு வார்த்தை கேட்ப, ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்கும் பொழுது ஆதாம் ஒரு வார்த்தையை சொல்லுவாரு, நான் உமது சத்தத்தை கேட்டு பயந்து தோட்டத்தில் ஒளிந்து கொண்டிருந்தேன். இதுவரைக்கும் ஆதாம் தேவனோடு ஐக்கியமா இருந்தவர், ஏன் இப்பொழுது அவருடைய சத்தத்தை கேட்டோனே பயந்து போகும்? இதுவரைக்கும் நெருக்கமா இருந்த ஆதாம் இப்ப ஏன் சத்தத்தை கேட்டோன்னே பயப்படணும்? ஏன் கர்த்தருடைய வார்த்தையில நமக்குள்ள பயம் உண்டாகுது? நேற்று வரைக்கும் ஆதாமோடு கர்த்தர் உலாவினார், ஆதாமோடு கர்த்தர் பேசிக் கொண்டிருந்தார், ஆதாமும் கர்த்தரோடு பேசிக் கொண்டிருந்தார். ஆனா அப்படிப்பட்ட ஆதாம் இன்றைக்கு ஆதாமே நீ எங்க இருக்கிறாய் என்று கேட்கும் பொழுது ஏன் பயம் உள்ள வருது? ஏன் நிறைய நேரத்தில் தேவ சமூகத்துக்குள்ள வரதுக்கு நம்ம பயப்படுறோம்? ஏன் ஜெபிக்க நம்ம பயப்படுறோம்? ஏன் ஜெபத்துக்கு சேர்ந்து வாங்கன்னு நம்ம பயப்படுறோம்? ஏன்? என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா? வேலையா? வேலை பளுவா? உடல் சோர்வா? இல்ல, மாமிசத்தின் கிரியை. மாம்சத்தின் கிரியை. இங்க மாமிசம் செயல்படாத வரைக்கும் ஆதாம் கர்த்தருடைய சத்தத்துக்கு உண்மையா இருந்தான்.
ஆதாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியக்கூடிய மனுஷனாய் இருந்தான். ஆதாம் தோட்டத்தை பண்படுத்தவும் காக்கவும் கர்த்தர் வைத்த வேலையை சரியா செய்து கொண்டிருந்தான். தோட்டத்தை பண்படுத்தவும் காக்கவும் என்கிற அந்த வேலையை ஆதாம் சரியா செய்துகிட்டு இருந்தாரு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செடியை அழகா அதற்கு வேண்டியதான தண்ணீரை கொடுத்து, அதை சுற்றி முளைத்த புல்லுகளை எல்லாம் பிடுங்கி எறிந்து, இலைகளை நறுக்கி, களைகளை பிடுங்கி, காய்ந்த இலைகளை எல்லாம் தட்டி தோட்டத்தை சுத்தமாய் வைத்திருந்தார். நாம் மற்றவர்களை சுத்திகரிக்க கூடியவர்களை கர்த்தர் நம்மளை வைத்திருந்தார். தோட்டத்துக்குள்ள நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையை வைத்திருந்தார்? மற்றவர்களை சுத்திகரிக்கிறவர்களாய் கர்த்தர் நம்மை வைத்திருந்தார். ஆதாமை தோட்டத்தின் நடுவில் வைக்க காரணம், அந்த தோட்டம் முழுவதையும் ஆதாம் சுத்தமாய் வைத்திருக்க வேண்டும். அவன் அதை பண்படுத்தவும் காக்கவும் விதைக்கவும் முளைக்க வைக்கவும் ஆதாமுடைய வேலை. ஆனா ஆதாமோ இப்பொழுது பயந்து நடுங்கி ஒளிந்து கொண்டிருக்கிறான். காரணம் என்ன? மாமிசத்தின் கிரியை. அதனாலதான் முதலே சொன்னேன், ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சம் பலவீனமானது. இந்த பலவீனமான மாம்சத்தை நம்ம பலப்படுத்தணும். இன்றைக்கு அநேக நேரத்துல நம்ம அபிஷேகத்தை நம்ம அதிகமா என்ன பண்றோம்? நம்ம அபிஷேகமான வார்த்தைகளை பேசி ஆவில நிறையிறோம். அது பெரிய விஷயமான்னு கேட்டா கிடையாது. இந்த ஆத்துமா இருக்கு பாத்தீங்களா, இந்த மாமிசம் ஆவியோடு போராடிக்கிட்டு இருக்க அந்த மாமிசம் இருக்கு பாத்தீங்களா, இத முதல்ல நம்ம ஒடுக்க கத்துக்கணும். இந்த மாமிச கிரியைகளை வெளியே கொண்டு வராம நம்ம முதல்ல ஒடுக்க கத்துக்கணும். நம்ம பல மணி நேரம் அந்நிய பாஷைகள் பேசி ஜெபிக்கிறதுனால நம்முடைய மாமிசம் உயிரடைஞ்சிருமா? நம்முடைய மாமிசம் ஆவிக்கு கீழ்ப்படிஞ்சிருமா? நம்முடைய மாமிசம் இல்ல, என்னுடைய இந்த சரீரத்துக்கு சொந்தக்காரன் நல்ல ஆவியில் நிறைஞ்சு ஜெபிக்கிற மனுஷனா இருக்கிறான், ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஜெபிக்கிற மனுஷனா இருக்கிறான், அதனால மாமிசமே இந்த ஆவிக்கு விரோதமா செயல்படாதான்னு சொல்லிட்டு அது அமைதியா இருக்குமா? நீங்க எவ்வளவா ஜெபிக்கிறீங்களோ அதுவும் அவ்வளவா செயல்பட ஆரம்பிக்கும். நீங்க எவ்வளவா ஒப்பு கொடுக்கணும் அவ்வளவா மாம்சமும் பின்னாடியே விரட்டிக்கிட்டு வரும். அப்ப எதை நம்ம ஜெயிக்கணும்? மாம்சத்தை தான் முதல்ல ஜெயிக்கணும். ஆதாம் ஏவாளின் வார்த்தையை கேட்டார், ஏவாள் சர்ப்பத்தின் வார்த்தையை கேட்டது. ஆனா இருவருமே தங்கள் மாம்சத்தை அடக்காமல் போய்விட்டார்கள். அடக்கி இருந்தால் ஏவாள் பழத்தை சாப்பிட்டிருக்க மாட்டாங்க, ஏவாள் கொடுத்த பழத்தை ஆதாமும் சாப்பிட்டிருக்க மாட்டார். அப்ப அநேக நேரத்துல பிசாசு கொடுக்கிற எல்லாத்தையும் நம்ம இருதயம் என்ன பண்ணுது? வாங்கி வாங்கி தின்னு தின்னு கொளுத்து தோட்டத்தை விட்டு வெளியில போய் வேர்வை சிந்தி உழைக்க வைக்கிறாரா? தேவையா நமக்கு இதெல்லாம்? இதுக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? ஏசி ரூம், ஒரே தோட்டத்துல 4 நதி ஓடுது. ஒரே தோட்டத்துல 4 நதி ஓடுது. அப்ப அந்த இடம் எவ்வளவு குளிர்ச்சியா இருந்திருக்கும், எந்த அளவுக்கு இருந்திருக்கும். சுற்றிலும் ஒரே நேச்சுரல், அதாவது ஆர்கானிக் ஃபுட்ஸா இருக்கு. ஃபுல்லாவே அப்படியே இயற்கையோட இயற்கையா கலந்து, பலாப்பழம் என்ன, மாம்பழம் என்ன, வாழைப்பழம் என்ன, கொய்யா என்ன, மாங்காய் என்ன, எல்லாம் இவ்வளவு ஆரோக்கியமான உணவை சாப்பிட்டு கொண்டிருந்த ஆதாம் மாமிச கிரியைக்கு இடம் கொடுத்ததுனால தோட்டத்துக்கு வெளியே அனுப்பப்பட்டான். அங்க போய் வேர்வையை சிந்தி உழைத்து, இன்னொன்னு சொல்லணும்னாக்க, அன்னைக்குதான் முதல்ல தன் வீட்டுக்கார அம்மாவுடைய கரத்துல ஆதாம் சாப்பிட்டுருப்பாருன்னு நினைக்கிறேன். அந்த அம்மா சமைச்சு அவர் அன்னைக்குதான் சாப்பிட்டுருப்பாருன்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் பழங்களை சாப்பிட்டு ருசி கண்ட நாக்கு இன்னைக்கு மனைவி சமைக்கிற சாப்பாட்டை சாப்பிடுது. எப்படி இருந்திருக்குமோ தெரியல. சரி, இருக்கட்டும். அப்ப இந்த அளவுக்கு தங்கள் வாழ்க்கை மாற்றிக்கொள்ள மாறி போக காரணம் என்ன? மாம்ச கிரியை. இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுவீங்க, நான் ரொம்ப போராடுறேன், என் போராட்டத்துக்கு ஒரு முடிவு கிடைக்க மாட்டேங்குது. நான் ரொம்ப உழைக்கிறேன், என் உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. நான் ரொம்ப பிரயாசப்படுறேன், என் பிரயாசத்துக்கு ஏற்ற காரியங்கள் எனக்கு நடக்க மாட்டேங்குது. எப்படி நடக்கும்? இங்கேதான் மாமிசம் செயல்பட்டு கொண்டே இருக்கிறது. இங்கே மாமிசத்தை அடக்காமல் நாம் செயல்படுத்தி கொண்டே இருக்கிறோமே. அப்பொழுது எப்படி நம்முடையதான பிரயாசங்கள் தேவ சமூகத்துக்கு நேராக எட்டும்? நம்முடைய பிரயாசத்துக்கு ஏற்ற பலனை நாம் எப்படி அடைந்து கொள்ளுவோம்? என்றைக்கு நாம் மாம்சத்தை அடக்க ஆரம்பிக்கிறோமோ, என்றைக்கு நம்முடைய மாம்சத்தை நாம் அடக்கி ஆள கற்றுக்கொள்கிறோமோ, அன்றைக்குதான் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருடைய ஜெயத்தை நாம் என்ன பண்ண முடியும்? காண முடியும். அதை தான் கலாத்தியரின் புஸ்தகத்துல சொல்லப்பட்டிருக்கும்,
மாம்ச கிரியைகளை நாம் என்ன பண்ணணுமா, அதை நாம் முற்றிலுமாக சாகடித்து மாம்சத்துக்கு செயல்படாமல் ஆவியின் கனிகளை நாம் பெற்றுக்கொண்டு ஆவியின் செயல்பாடுகளை நாம் என்ன பண்ணணுமா, செயல்படுத்தணும்னு சொல்லிட்டு கலாத்தியரின் புஸ்தகத்தை அழகா நமக்கு சொல்லப்பட்டிருக்கோம். அதுல சொல்லப்பட்டதான எல்லா மாம்ச கிரியைகளையும் அந்த 19வது வசனத்துல இருந்து 19, 20, 21 வசனங்கள் இருக்கிறதான எல்லா விதமான மாமிச கிரியைகளையும் நாம் அழித்து விட்டோம் என்றால் அதை நாம் வெளியில கொண்டு வராம நம்ம என்ன பண்ணோம், ஜாக்கிரதையா இருக்கணும். சில சமயத்துல சொல்லுவோம், என்னதான் அடக்கினாலும் சில சமயங்களை என் சுபாவம் என்ன பண்ணிடுது, வெளியில வந்துருது. அவரு ரொம்ப பொறுமையான மனுஷனாச்சு, எப்படி கோபப்பட்டாரு? அவர் இன்னைக்குதான் பொறுமையான மனுஷன். ஆனா ஒரு காலத்துல அவருக்கு வந்த கோபம் எவ்வளவு பெரிய கோபம் தெரியுமா? நம்மளே சொல்லுவோம், நான்லாம் ஒரு காலத்துல எப்படிப்பட்டவனா இருந்தேன் தெரியுமா? அந்த வாழ்க்கையில தானே கர்த்தர் ரட்சிப்பை கொடுத்தார். ஏன் அந்த வாழ்க்கையை மறுபடியும் நம்ம ஜெயிக்க வைக்கணும்? அந்த வாழ்க்கையை நம்ம ஏன் மறுபடியும் ஜெயிக்க வைக்கணும்? ஆதாமுக்கு கர்த்தர் கொடுத்த வாழ்க்கையை ஆதாம் வாழல, தன் பிசாசு கொடுத்த வாழ்க்கையை தான் ஆதாம் என்ன பண்ணாரு, வாழ்ந்த. இன்றைக்கு நாமும் அநேக நேரத்துல கர்த்தர் நமக்கு கொடுத்த அந்த நல்ல வாழ்க்கையை, நல்ல தோட்டத்தின் வாழ்க்கையை நாம் வாழாமல் அநேக இடத்துல கஷ்டப்பட காரணம் என்ன தெரியுமா? மாம்சத்துக்கு இடம் கொடுக்கறதுனால, மாம்சத்தை வெளியே விட்டுறதுனால. ஆவியானவர் கட்டுப்படுத்துவார் சில சமயங்கள்ல வேண்டான்னு. ஆனா அந்த மாமிசம் இருக்கு பார்த்தீங்களா, அவர் அப்படித்தான் சொல்லுவாரு, அவர் அடுத்த வாரம் பார்த்துக்கலாம், இந்த வாரம் வாங்கிட்டு போகலான்னு சொல்லிட்டுன்னு நம்மளை செயல்படுத்த வைக்கிறது எது? ஆவியானவரா மாமிசமா? பிசாசா ஆவியானவரா? அப்ப நம்ம யாருடைய பிள்ளைகளா இருக்கிறோம்? யாருடைய பிள்ளைகளா இருக்க வேண்டியவங்க? தேவனுடைய பிள்ளைகளா இருக்க வேண்டியவங்க பிசாசுக்கு இடம் கொடுத்து, மாம்சத்துக்கு இடம் கொடுத்து. இன்னைக்கு நம்ம பிசாசு பிசாசு சொல்றோம். பிசாசுனா எது? மாம்சம்தான் பிசாசு. மாம்சத்தை எதிர்த்து நாம் செயல்பட ஆரம்பிக்கும் பொழுது நாம் தேவனுக்கு பயந்த பிள்ளைகளா என்ன பண்ணுவோம், நம்ம வாழ ஆரம்பிப்போம். கர்த்தருடைய பிரமாணங்களுக்கு நம்ம பயப்படணும். ஆனா கர்த்தருடைய சமூகத்துக்கே ஒருத்தன் வரதுக்கு ஒருத்தன் பயப்படுறான்னா அவனுக்குள்ள நிறைய மாம்சக்கிரியை என்ன பண்ணுது இருக்கு. கர்த்தருடைய பந்தியில உட்காரதுக்கு ஒரு மனுஷனுடைய ஆத்மா ஒத்துக்க மாட்டேங்குது, அவனை எலும்ப வைக்குதுன்னா மாம்ச கிரியை நிறைய உள்ள இருக்கு. கர்த்தருடையதான தேவ மனுஷனோடு சேர்ந்து ஜெபத்துல அமருவதற்கு இருதயம் ஒத்துக்கொள்ளாம எந்திரிச்சு போக வைக்குதுன்னா அவன் இருதயத்துல மாமிச கிரியைகள் நிறைய இருக்கு. யார் தேவ சமூகத்துல மணிக்கணக்கா உட்காருவாங்கன்னா ஆவியானுடைய செயல்பாட்டுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டவங்க தேவ சமூகத்துல மணிக்கணக்கா உட்கார்ந்துருப்பாங்க. பல மணி நேரங்கள் ஜெபம் பண்ணுவாங்க, பல மணி நேரம் பிரசங்கம் கேட்பாங்க, 12 மணி நேரம் ஜெபனாலும் 12 மணி நேரம் உட்கார்ந்துருப்பாங்க. தொடர் ஜபமா இருந்தாலும் தொடர் ஜபத்துல உட்கார்ந்துருப்பாங்க. காரணம், அவருடைய சரீரத்தை ஆளுகை செய்வது மாமிசம் அல்ல, ஆவியானவர். அவர்கள் இருதயத்தை ஆளுகை செய்வது மாமிசம் அல்ல, ஆவியானவர். சில சமயங்கள் உபவாச ஜபத்துக்கு நாங்க சேர்ந்து போவோம். ஊழியத்துல அதாவது பைபிள் காலத்துல இருக்கிறப்ப உபவாச ஜபத்துக்கு போவோம். ஆனா காலையில எங்களுக்கு ஒரு வேலை ஒண்ணு இருக்கும், துணி துவைக்கிற வேலை. நைட்டு போட்ட சப்பாத்தி என்ன பண்ணிடுவாங்க, அவன் சுருட்டி சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. வெள்ளிக்கிழமை நைட்டு எப்பவுமே பைபிள் காலேஜ் சப்பாத்தி கொடுப்பாங்க. அதுக்கு சைடிஷா சிக்கன் கிரேவி சம்திங் ஏதோ ஒன்று இருக்கும். அடுத்த நாள் என்ன பண்ணுவாங்க, மார்னிங் துணி துவைக்கணும். எப்படியும் சப்பாத்தி சுட்டது பேலன்ஸ் இருக்கும், எடுத்து ஸ்டோர் பண்ணிடுவாங்க, ஹாட் பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜ்லையோ வச்சிருவாங்க. வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை காலம் உபவாச ஜபம். ஆனால் எங்கள் ஆளுங்க எங்கள் பசங்க என்ன பண்ணுவாங்க, அந்த சப்பாத்தியை எடுத்து ஆளுக்கு 2 சப்பாத்தியை எடுத்து உருட்டி சாப்பிட்ருவாங்க. ஆனா ஜபமோ உபவாச ஜபம். ஆனா மாமிசம் என்ன சொல்லுது, 2 சப்பாத்தியை உள்ள போட்டுக்க, அப்புறமா என்ன பண்ணுவோம், போயிட்டு ஜெபம் பண்ணுவோம். இது நிறைய நடக்கும் நம்முடைய வீடுகள்லயே. நம்ம ஜெபம் பண்ண உட்காருவோம், நம்ம இருதயம் என்ன சொல்லும், அந்த வேலையை பாரு, இந்த வேலையை பாரு, அதை முடிச்சியா? அப்போதான் நம்முடைய மாமிசம் எல்லா வேலையும் நமக்கு ஞாபகப்படுத்தும். நம் கணவர் சொன்ன வேலையா இருக்கட்டும், நம் பிள்ளைகள் சொன்ன காரியமா இருக்கட்டும், எல்லாத்தையும் அப்பதான் ஞாபகப்படுத்தும். ஜெபத்துல உட்காரும், அச்சோ பாஸ்ட் நம்மளை கூப்பிட்டாரு, பாஸ்ட்டுக்கு நம்ம ஃபோன் பேசிடுவோமா? பாஸ்ட்டு கூப்பிட்டுருப்பாரு, முந்தானத்து நைட்டு கூப்பிட்டுருப்பாரு. 2 நாளைக்கு அப்புறமா நம்மளுக்கு ஞாபகம் வரும், எப்ப ஜெபம் உட்காரப்ப, ஐயோ பாஸ்ட்டு கூப்பிட்டாரு, அவர்கிட்ட ஒரு வார்த்தை பேசுவோம். நான் பேசுவேன் மணிக்கணக்காக பேசுறாரு.
நான் பேசுவேன், ஜெபம் கெட்டு போச்சு. அப்ப எதுக்கு இடம் கொடுத்து எதை விட்டு கொடுத்துறோம்? மாமிசம் எப்படி செயல்படுது? பயங்கரமா செயல்படுது. நம்ம என்ன பண்றோம்? அதுக்கு விட்டுட்டு ஏமாளியாட்டம் உட்காந்துருக்கிறோம். இல்ல, நம்ம ஜெயிக்க கூடாதுன்னு தான் மாமிசம் எப்படி செயல்படுது. ஆனா கர்த்தர் நம்முடைய கரத்துல ஜெயக்கொடியை கொடுத்திருக்கிறார். நமக்கு பயந்த பிள்ளைக்கு அவர் ஜெயக்கொடியை கொடுத்திருக்கிறார். ஆனா கொடி பெற்றுக்கொண்ட நாம மாமிசத்திற்கு இடம் கொடுத்து அநேக நேரத்தில் நாம் தோல்வி அடைஞ்சோம். அதனால் இன்று முதல் என் மாமிசத்திற்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன். என் மாமிசத்துக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன். என் மாமிசம் விரும்புறத நான் செய்ய மாட்டேன். தேவன் விரும்புறத நான் செய்வேன். தேவன் எதை விரும்புகிறாரோ அதை தான் நான் செய்வேன். நம்ம இருதயத்துக்கு நிறைய தோன்றுங்க. நான் நிறைய முறை விளையாட்டுக்கு ஒரு காரியத்தை நான் சொன்னேன். என்னுடைய நண்பன் ஒருவன் இருக்கிறான். அவருக்கு ஒரு நாள் காதல் வயப்பட்டு ஒரு பொண்ணை விரும்பினார். எனக்கு போனை போட்டு சொன்னார், அந்த பொண்ணை பார்க்குறப்பெல்லாம் என் இருதயத்துல பட்டாம்பூச்சி பறக்குது அப்படின்னு. அந்த பட்டாம்பூச்சியை செருப்பு கழட்டி அடி சரியா போயிடும் அப்படின்னு. அந்த பட்டாம்பூச்சிய நம்முடைய மாம்சம் செயல்படும் போதெல்லாம் நம்ம செய்ய வேண்டிய ஒரு காரியம், அந்த மாம்சத்தை ஒடுக்கணும். அது தேடும், அது அலையும். அதை நம்ம ஒடுக்கும் பொழுது வெற்றியை என்ன பண்ண முடியும்? பார்க்க முடியும். தாவீது கர்த்தருடைய சித்தத்தை செய்வதற்கு காரணம் என்ன? தன் இருதயத்துக்கு அவர் என்ன பண்ணல? விட்டு கொடுக்கல. தன் மாம்சத்துக்கு அவர் விட்டு கொடுக்கல. முழுக்க முழுக்க கர்த்தர் என்ன சொல்றார்? அவர் சித்தம் என்ன? அவர் சித்தம் என்ன? அதற்கு மாத்திரமே தாவீது செயல்பட்டதனால அவருடைய மாமிச கிரியைகளை தாவீது வெளிப்படுத்தாமல் இருந்தார். அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். இப்ப நம்முடைய வாழ்க்கையில நாம் ஜெயிப்பதற்கு 2 காரியத்தை நான் சொன்னேன். ஒன்று, நம்முடைய மாமிசத்தை நம்ம என்ன பண்ணணும்? அடக்கணும். மாமிசத்தை அடக்கணும். முதலாவது என்ன சொன்னேன்? நமக்கு கொடுக்கப்பட்டதான அபிஷேகத்தை நாளுக்கு நாள் நாம் ஆயத்தப்படுத்தி கொண்டே இருக்கணும். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமா இருக்கும். அந்த ஜெயத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஒவ்வொரு நாளும் நாம் ஆயத்தமாகணும். ஆவியில் ஆயத்தமாகணும். 2வது, ஆவியோடு போராடுகிறதான அந்த மாமிசத்தை என்ன பண்ணணும்? ஜெயிக்கணும். இந்த 2ஐயும் நம்முடைய வாழ்க்கையில நாம் சரியாய் செய்வோமானால் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் ஜெயத்தை கொடுத்து கர்த்தர் நம்மை நடத்த அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். நாம் போகிற இடத்தில் நாம் ஜெயஸ்தம்பத்தை நாட்டுவதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறவராகவும் இருப்பார். தொடர்ந்து ஒரு வார்த்தையை மாத்திரம் வாசித்து நாம் முடித்து விடலாம். திருப்பிக் கொள்ளுங்கள். செப்பனியாவின் புஸ்தகம் அதன் 3ஆம் அதிகாரம் 7வது வசனம். செப்பனியாவின் புஸ்தகம் அதன் 3ஆம் அதிகாரம் 7வது வசனம் வாசித்து நாம் ஜெபித்து முடிக்கலாம். உன் வாசஸ்தலம் நிர்மூலமாகாதபடிக்கு நீ எனக்கு பயந்து கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள் என்றேன். நான் அவர்களை எப்படி தண்டித்தாலும் அவர்கள் அதிகாலையில் எழுந்து தங்கள் கிரியைகளை எல்லாம் கேடாக்கினார்கள். வேதம் அழகா சொல்லுது, நான் எவ்வளவு தண்டித்தாலும் அவர்கள் கிரியைகள் எல்லாம் எப்படிப்பட்டதா இருக்கு? கேடுள்ளதா இருக்கிறது. நம் கிரியைகள் எப்படிப்பட்டதா இருக்கு? அவருக்கு பயப்படுகிறோம், அவருக்கு கீழ்ப்படுகிறோம். அவருக்கு பயப்படுகிறோம், அவருக்கு கீழ்ப்படுகிறோம், அவருடைய வார்த்தைக்கு உண்மையாய் நடக்கிறோம், அவருடைய கண்டித்தலுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கிறோம். ஆனால் அது எல்லாமே எப்ப வரைக்கும் தான்? அடுத்த நாள் காலைல விடிகிற வரைக்கும் தான். இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை, அதனால இன்றைக்கு முழுவதும் கர்த்தருடைய சமூகத்தை நம்ம உட்கார்ந்துருக்கிறோம்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு சொல்றேன், உதாரணம் தானே, தப்பே கிடையாது. காலையில 5 மணிக்கு எழுந்த நான் மறுநாள் காலை 5 மணி வரைக்கும் நான் தேவனோடு இருந்தால் எப்படிப்பட்டதா இருக்கும்? உதாரணத்துக்கு தானே சொல்லுங்க, சும்மா நல்லா தான் இருக்கும். தொடர்ந்து ஒரு 3 மணி நேரம் பாடல், 3 மணி நேரம் ஜெபம், 3 மணி நேரம் ஆராதனை, 3 மணி நேரம் பிரசங்கம், இப்படி எல்லாம் 3 மணி நேரம் அந்த நாள் முழுக்க நல்லா இருக்கும்.
எப்ப வரைக்கும் தெரியுமா? விடிகிற வரைக்கும். விடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பழமொழி சொல்லுவாங்கல்ல, ஆ பழைய குருடி, அந்த கதை தான். இது எல்லாமே எது வரைக்குமா? அடுத்த நாள் வரைக்கும் தான். அப்ப நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கு? நம்முடைய வாழ்க்கையை நம்மளால தொடர முடிய மாட்டேங்குது. ஒரு பரிசுத்தமான வாழ்க்கைய, ஒரு ஜெப வாழ்க்கைய, ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கைய, ஒரு ஐக்கியமான வாழ்க்கைய தொடர முடிய மாட்டேங்குது. எவ்வளவு பயப்படக்கூடிய மனுஷனா இருந்தாலும் சரி, கர்த்தருக்கு பயப்படக்கூடிய மனுஷனா இருந்தாலும் அந்த வாழ்க்கைய தொடர முடியல. காரணம் என்ன? நமக்கு கொடுக்கப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கையை ஏன் நம்மளால தொடர்ந்து வாழ முடியல? ஒரு நாள் ஜெபம் பண்றோம், ஒரு வாரம் ஜெபம் பண்றோம், ஒரு மாசம் கூட ஜெபம் பண்றோம். 2வது மாசம் ஆகுறப்ப என்ன மாற்றங்கள் வந்தது? அல்லது 3வது மாசம் வரும்பொழுது என்ன காரியங்கள் உங்களை தடுத்தது? நம்மள அறியாமலே சில ஊழியத்தை நம்ம உற்சாகமா செய்வோம். அந்த ஊழியத்தின் உற்சாகத்தை எது உங்களை குறைச்சது? ஏன் தொடர முடியல? ஏன் தொடர முடியல? உங்ககிட்ட ஒரு ஊழியத்தை செய்ய சொல்லி நான் சொன்னேன். என்ன ஊழியம் செய்ய சொன்னேன்? நிறைய சொன்னீங்க. இப்ப திடீர்னு கேட்டா நான் எதை சொல்றதுன்னு தெரியலன்றீங்களா? கடந்த வருஷம் முழுவதும் நான் ஒரே ஒரு ஊழியத்தை குறித்து நான் அதிகமாக நெருக்கினேன். ஒரு ஊழியத்தை செய்யணும்னு அதிகமா நெருக்கினேன். அது என்ன ஊழியம்? அதை எத்தனை நாள் பண்ணீங்க? ஆனா நம்ம கிட்ட கொடுத்த ஊழியத்தை நம்ம எத்தனை நாள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? ஜெப நடையா இருக்கட்டும், இல்ல நம்முடைய ஜெபமா இருக்கட்டும், நாம் சொல்லக்கூடிய சுவிசேஷமா இருக்கட்டும், இல்ல மற்றவர்களுக்காக மன்றாடக்கூடியதா இருக்கட்டும், இதை நாம் எத்தனை முறை தொடர்ந்து செய்துகிட்டு இருக்கிறோம்? வேதம் அழகா சொல்லுது, நான் தண்டிக்கிறேன், ஆனா காலங்காத்தாலே அவன் கிரியை நான் பார்க்கிறேன். கேடுனா கேடு, பயங்கரமான கேடு. இந்த அதிகாலையில் கிரியையை கண்டேன், கேடுள்ளதா இருக்கிறதை நான் கண்டேன்னு கர்த்தர் சொல்றாரு. இது என்ன கிரியைன்னு உங்களுக்கு யாருக்காவது விளங்குதா கொஞ்சமாவது? அதிகாலையில் அவளுடைய கிரியை நான் கண்டேன், கேடுள்ளதா இருக்குது என்று உணர்ந்தேன்னு இங்க வார்த்தை இருக்கு. அது என்ன கிரியைன்னு ஏதாவது கெஸ் பண்ண முடியுதா? அது கொஞ்சமா நீங்க தேர்றது பிரச்சனை இல்லை, எதுல தேடுறீங்கன்னு தான் பிரச்சனை. எதுல தேடுறீங்க? இப்ப அந்த கிரியை என்னன்னு புரியுதா? என்னதான் ராத்திரி ஊக்கமா ஜெபம் பண்ணி படுத்தாலும் காலங்காத்தால கருமம் எதுலதான் முழிக்கிறோம்? அந்த செல்போன்ல தான் முழிச்சு தொலைகிறோம் நம்ம புத்தி. என்னதான் இரவு முழுக்க உபவாசப்பட்டு ஜெபம் பண்ணாலும், இரவு முழுக்க நம்ம வேதத்தை வாசிச்சிருந்தாலும் காலையில எழும்பின உடனே இது எதுல பாக்குறோம்? போனத்தான் எடுத்து பாக்குறோம். யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். காலையில எழுந்திரிச்ச உடனே நம்முடைய கிரியைகள் எப்படிப்பட்டதா இருக்கு? ஜெபிக்கிறோமா? தேவனை துதிக்கிறோமா? தேவ சமூகத்துல ஒரு 10 நிமிஷமாவது நம்மளை அடக்கி உடைக்கி உக்காடுறோமா? இல்லையே. எழும்புவதே ஒரு நேரம், அந்த நேரம் வேலைக்கு போறதுக்கு தான் கரெக்டா இருக்கும். நம்ம எழும்புற நேரம் வேலைக்கு போறதுக்கு தான் சரியா இருக்கும். அப்ப வேதம் சொல்லுகிறது, நான் எவ்வளவு தண்டித்தாலும் நம்மளுடைய கிரியைகள் அவங்களை என்ன பண்ண மாட்டாங்க, மாத்திக்க மாட்டேங்கிறாங்க. அப்ப நம்முடைய வாழ்க்கையில நான் ஜெயம் எடுக்காமல் இருக்க காரணம் என்ன? நம் கிரியைகளை நாம் என்ன பண்றது இல்ல, மாற்றிக்கொள்வது இல்லை. நல்ல ஜப வீரர்கள் தான், கிரியை சரியில்லையே. கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. விசுவாசம் பயங்கரமா இருக்கான கிரியை இல்லையே. ஜபம் பயங்கரமா இருக்கான கிரியை இல்லையே. அந்நிய பாஷைகள் பயங்கரமா இருக்கான கிரியை இல்லையே. தேவ சமூகத்துல நம்ம சோதர மணிக்கணக்கா உட்கார்ந்து இருக்கான கிரியை இல்லையே. கிரியை இல்லாமல் நீங்க விசுவாசித்தாலே அந்த விசுவாசம் செத்ததா காணப்படுகிறது. நீங்க படுகிற பிரயாசம் விருதாவா தானே போகும். அப்ப நம்முடைய கிரியைகள் ரொம்ப 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 முக்கியம். நம் விசுவாசிகளா இருப்பது நமக்கு பெரிய விஷயம் கிடையாதுங்க. நம் எப்படிப்பட்ட கிரியை உள்ள விசுவாசிகளா இருக்கிறோம் என்பதுதான் முக்கியம். நம்முடைய பேச்சு, நம்முடைய நடக்க, நம்முடைய செயல்கள் எல்லாவற்றையும் ஒருவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். மற்றவர்களும் அதை கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறாங்க. அப்ப நம்முடைய ஆயத்தத்தை கர்த்தர் முதலாவது நம்ம எந்த அளவுக்கு ஆயத்தமா இருக்கிறோம், ஒரு வெற்றியை பெற்றுக்கொள்ள நம்ம எவ்வளவு ஆயத்தப்படுறோம்,
ஒரு பேங்க் லோனுக்கு நம்ம அலைகிறோமே, தேவ சமூகத்திலிருந்து ஒரு ஆசீர்வாதத்தை, ஒரு வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்வதற்கு நாம் எந்த அளவுக்கு ஆயத்தமா இருக்கிறோம் என்பது முதல் கேள்வி. இரண்டாவது, ஸ்தோத்திரம், அதை நாம் எந்த அளவுக்கு பிராக்டிஸ் பண்ணோம், எந்த அளவுக்கு அதை நம்ம பிராக்டிஸ் பண்ணோம். மாமிசம் செயல்படாதபடிக்கு நம்ம எந்த அளவுக்கு மாம்சத்தை ஒடுக்கணும், மாமிசம் வெளிப்படாதபடிக்கு நம்ம எந்த அளவுக்கு மாம்சத்தை ஒடுக்கணும். மூன்றாவது, நம்முடைய கிரியைகளை எப்படி நம்ம மாத்திக்கிட்டோம், கிரியைகளை மாத்தணுமா, கிரியைகளை மாத்தலையா, இல்ல அதே அப்படியே நடக்கிறோமா? நம்மிடத்தில் ஜெயத்தை கர்த்தர் கொடுத்திருந்தால் நம்முடைய கிரியைகள் சரியில்லை என்றால் ஜெயம் பெற முடியாது. சவுளுடைய கரத்துல கர்த்தர் வெற்றியை கொடுத்தாரு. ஆனா சவுளுடைய கிரியை சரியில்லாதனால சவுளை தூக்கிட்டு வேறொரு ராஜாவை கர்த்தர் என்ன பண்ணாரு, வைத்தார். அப்போ நம்முடைய கிரியைகள் எப்படி இருக்கு, நம்முடைய மாமிச செயல்பாடுகள் எப்படி இருக்கு, நம்முடைய ஆயத்தம் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு ஏற்ற வெற்றியை நம்முடைய வாழ்க்கையில் நாம் என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும். நாம் வெற்றி அடைய வேண்டியவர்கள் தான், ஆனால் சில சமயத்தில் தோல்வி அடைந்து விடுகிறோம். எலியாவுடைய ஊழியம் இன்னும் மீதம் இருந்தது, எலியாவுடைய ஊழியம் இன்னும் மீதம் இருந்தது. ஒரு ராஜாவை அபிஷேகம் பண்ணணும், தனக்கு அடுத்த தீர்க்கதரிசியை தேசத்துக்கு கொடுக்கணும். ஆனா எலியாவோ தன் மாம்சத்துக்கு இடம் கொடுத்து, ஆவியில சோர்ந்து போய் மாம்சத்துக்கு இடம் கொடுத்து சூறை செடியின் கீழே போய் படுத்து கிடந்தார். போதும் கர்த்தாவை எடுத்துக்கொள்ளும் என்று சொன்னார். அவ்வளவு உற்சாகமான மனுஷன், ஆவியில வைராக்கியமாய் ஆவியில் பற்றி எரியக்கூடிய மனுஷன் மாம்சத்துக்கு இடம் கொடுக்கிறார். போதும் கர்த்தாவை எடுத்துக்கொள்ளும். தேவனுடைய தீர்க்கதரிசி தான், ஆனால் தன்னுடைய சுயத்தை வெளிப்படுத்தும்படி யோனா என்ன பண்ணாரு, அவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டாம், அவர்களுக்கு நான் சுவிசேஷம் சொல்ல மாட்டேன். மாம்ச கிரியை. மாம்ச கிரியை. ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனமானது. அந்த பலவீனமான மாம்சத்தை பலப்படுத்துகிற மனுஷனே பாக்கியவான். அவனே கர்த்தருக்கு பயந்த ஒரு மனுஷன். அதை தாவீது சரியாக செய்தார். அவர் எப்பொழுதும் தன் மாம்சத்தை ஒடுக்கி தன் ஆவியானவருக்கு முன்பாக உண்மையும் உத்தமமாக தன் கிரியைகள்ல பொல்லாப்பை வெளிப்படுத்தாதபடிக்கு, தன் வார்த்தையில் பொல்லாப்பை வெளிப்படுத்தாதபடிக்கு, தனக்கு துரோகம் செய்த சவுலாய் இருந்தாலும் கிரியைகளை தாவீது உண்மையா இருந்தார். நான் விரோதமாய் கையெடுக்க மாட்டேன், அவரை நான் அவமானப்படுத்த மாட்டேன். ஒவ்வொரு நாளும் யுத்தத்திற்கு ஆயத்தமாய் கொண்டே இருந்தார். தனக்கு யுத்தம், தனக்கு எதிரிகள் எந்த பக்கத்துல இருந்து வருவாங்கன்னு தாவீதுக்கு தெரியல. அதனால தாவீது எல்லா பக்கமும் கண்ணும் கருத்துமாய் இருந்தார். நம்முடைய வாழ்க்கை ஜாக்கிரதையா இருக்கணும். நமக்கு ஜெயமுள்ள வாழ்க்கையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அந்த ஜெயத்தை பறிப்பதற்கு இன்றைக்கு அநேக நேரத்தில் நாம் ஆயத்தப்படும் பொழுது நம்முடைய மாமிசம் நம்மளை ஆயத்தப்படாமல் விட்டுருது. நிறைய பேருக்கு நிறைய ஆசைகள் உண்டு, நிறைய கனவுகள் உண்டு. அந்த கனவுகள் நிறைவேறாமல் போறதுக்கு என்ன காரணம்? ஆயத்தம் இல்லாமல் போனது. ஆசைப்பட்டு பிரயோஜனம் இல்லைங்க, அதை செயல்படுத்தத்தக்க கனவுகள் நம்மள்ட்ட இருக்கணும். அதுக்கு நம்ம ரெடி ஆகணும். அப்படி ரெடி ஆகிற நேரத்தில் நம்முடைய மாமிசம் செயல்படாம இருக்கணும். நம்முடைய கிரியைகள் உண்மையா இருக்கணும். நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் வெற்றியை நிச்சயமா என்ன பண்ணுவார், தருவார். அல்லேலூயா. தேவ சமூகத்துல ஜெபிக்கலாமா?